நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த பதிவில் நம்ம அண்டம் பிண்டம், அண்ட பிண்டத்துடைய பிரம்மாண்டம் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சப்ஜெக்ட் இது. அண்டம்னா என்ன, பிண்டம்னா என்ன, பரிவர்த்தனைனா என்ன? அண்டம்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி தான். பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பூமியுடைய ஒரு அடைமொழி தான் அண்டம். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. பிண்டம்னா என்ன? நம்ம சரீரம், நம்ம ஆன்மா, நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரே ஒரு பொருள் பேர் தான் பிண்டம். அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் என்ன பரிவர்த்தனை? பரிவர்த்தனைன்னா என்ன? சேர்றது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள், என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி, இதை எப்படி அது செயல்படுத்த தெரியாமல் நிறைய பேர் ஜடமாக உட்காந்துருக்கும். ஜடம்னா என்ன? அப்படியே குத்துக்கள் மாதிரி இருக்கிறதுக்கு ஜடம். ஸோ ஜடத்துக்கும் பிண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, இன்னும் ஒன்று தான். பிண்டம் கொஞ்சம் என்ன யோசிக்க சொல்லும், அதை செயல்படுத்த சொல்லும். அதே நேரத்தில் அதை பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு திறனும் இருக்கும். அதையெல்லாம் நான் மறந்து விட்டு, அதையெல்லாம் விட்டு போட்டு அப்படியே ஜடமாக அப்படியே உட்காந்துக்கிறது. அப்போ செயலற்ற நிலை. அப்போ ஜடத்துக்கும் பிணத்திற்கும் என்ன வித்தியாசம்? சிவம், சிவம், சிவம். சிவம்னா என்ன? நம்ம பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா, உயிர் நம்மளை விட்டு வெளியே போயிடுது. போயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? பிணம். சவம், சிவம். சிவத்துக்கும் சவத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த உடலில் ஒன்றுமே இல்லையா, அது ஏன் நம்ம சவம்னு சொல்கிறோம்? செத்த சவமாக இருக்கையிலே அப்படின்னு சொல்கிறோம்ல. எதனால்? சிவனும் அப்படி தான் இருக்கிறாராம். செத்த சிவனான்னு இருப்பார், சிவனேன்னு இருக்கும். ஆனால் அது வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா தான் அதை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்வோம்? உடலில் இருக்கக்கூடிய செல்கள், அணுக்கள் வேலை செய்யுமா. அதுக்கு என்ன தேவை? நல்ல ஒரு கார் இருக்குது, புது கார் வாங்கியாச்சு, 4 டயரும் ஃபுல்லாக காற்று இருக்குது, பெட்ரோல் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, டிரைவர் இல்லை. வண்டி ஓடுமா? சரி, நல்ல டிரைவர் இருக்கார், பெட்ரோல் இருக்குது, ஃப்ரண்ட் வீல் 2 பஞ்சர், வண்டி ஓடுமா? ஓடும். அப்போ என்ன தேவை? நல்ல டிரைவரும் வேணும், நல்ல கண்டிஷனான காரும் வேணும். அதுதான் அண்டமும் பிண்டமும் ஒன்று சேர்றது. அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்ண அலைகளும் நம்ம செயல்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு செயலாற்றினால் வெற்றி காணலாம். எப்படி ஒரு பாட்டில் கூட பாடியிருக்காங்க அதை பற்றி. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புரியுதுங்களா? அப்போது அவன் அறியாமையே சில இயக்கங்கள் உடம்புக்கு வரும். அது உங்களுடைய புண்ணிய கர்மா. உங்களை அப்படியே அலேக்கா மேலே ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். அதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அதிர்ஷ்டம் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும் சில நேரங்களில். சில நேரத்தில் துரதிர்ஷ்டம், அது ஆப்போசிட். அது என்ன பண்ணும்? எங்கேயோ கீழே கொண்டு உட்கார வச்சிடும். ரெண்டுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அந்த இடத்துல மனோபக்குவத்தோடு நம்ம இருந்தோம்னா ரெண்டையும் நம்ம சமாளிக்க முடியும். எப்படி சமாளிக்க முடியும்? சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, ஒரே மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. முடியுமா? பாசிபிளா? இம்பாசிபிள். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, எப்போ பக்கத்து வீட்டில் அந்த கண்ணை இறந்துட்டானாப்பா, ஓ அப்படியா, சரி ரைட்டு. பக்கத்து வீட்டில் அந்த ராமனுக்கு கல்யாணமா, ஓ அப்படியா, சரி. இதையுமே பட்டுப்படாமல் போவாங்க சில ஆன்மாக்கள் இருக்குது. அது ஒரு விதம். அதனால் நல்லதும் இல்லை, கெடுதலும் இல்லை. அது ஒரு கேரக்டர், அவ்வளோதான். அவ்வளோ பாருங்கள், ஒன்றும் இல்லை.
இப்போது எல்லார் விரல்லையும் அந்த ரேகை இருக்கு இல்லையா? உலகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரே மாதிரி இருந்திருக்கா? இல்லை இல்லை. இதெல்லாம் ஆண்டவனுடைய படைப்பில் ஒரு அதிசயம் இல்லை. அதே மாதிரி தான் மனுஷனும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தர் மாறுபட்டவனாக தான் இருப்பான். மனசில் எண்ணங்கள் கூட மாறும். சொல்லுவாங்க, ஐயா உங்களை நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் செயல்படுத்துறது வேறு விதம். 2 4 தானே, 3 4 தானே, 1 4 தானே. இப்படி தான் பலவிதமான எண்ண அலைகளை கொண்ட நாம் இந்த ஜடம் என்ற உருவம் என்ன செய்யும்? பல நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சில பல செயல்களை செய்து ஆன்சரை தப்பாக்கிவிடும். அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கா? இருக்கே. பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்கா? இருக்கணும் கண்டிப்பாக. அதைத்தான் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு எபிசோடில் நான் சொன்னேன், நவகிரகங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது, நவ தூரங்கள் இருக்குது, அதில் இருந்து கனெக்ஷன் இருக்குது, எல்லாம் போயிட்டு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அதே தான் இதில் வருது. இப்போ அண்டத்தில் தான் இருக்குது இது எல்லா கிரகங்களும். அப்போ அதெல்லாம் பிண்டத்தோட கனெக்ட் ஆகுது. அதில் அப்போ அந்த கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? உணர வேண்டும், ஃபீல் பண்ணணும். பரிமாற்றங்கள் அந்த காலத்தில் இப்போ தானே இந்த கரன்சி காயின்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட அதிகமாக கோதுமை இருக்குது, நான் உங்களுக்கு கோதுமை தர்றேன், எனக்கு வீட்டில் சர்க்கரை இல்லை, நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை கொடுங்கம்பாங்க. யார்கிட்ட? சர்க்கரை அதிகமாக இருக்கிறவன்ட்ட போய். யார்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை அவங்க கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. பண்டமாற்று முறை. அந்த பண்டமாற்று முறை தான் என்னாச்சு? நாடுகளை இதெல்லாம் சரி வராது, நானிங்கிற அகந்தை வருது, நான் உன்ட்ட வந்து கெஞ்ச முடியல, பொதுவாக ஒன்று பண்ணிக்கலாம் இப்படின்னு பணத்தை கண்டுபிடிச்சாங்க. பணம் என்ன பண்ணுச்சு? பாதாள வரைக்கும் பாய்தா? பணத்தை வச்சு எல்லாம் பண்ணுறாங்களே. இப்போ பண்டமாற்று முறையில் இதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ணலையே, பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சு போயிடும், ஓ இதுக்கு தான் அவன் பண்ணுறான்னு. பணத்தில் எப்படி தெரியாதே? பணத்துக்கு கண் இருக்கா, காது இருக்கா, பேசுமா? செல்வம்னு ஏன் பேர் வச்சான்? சொல்லாமல் சென்று விடும் உன்னை விட்டு. அதான் செல்வம். செல்வம்னா என்ன? காசு, பணம், துட்டு, டப்பு. நாணயம். நாணயம் நாணயம் நாக்கில் நயம் இருக்குதா? நாணயம் ஒழுங்காக கொடுக்கலாம். நாணயம் போச்சுன்னா போச்சு. அதுக்கு தானே நல்லா அந்த பேரை வச்சுருக்காங்க. செல்வத்துக்கும் நாணயம், நாணயத்துக்கும் செல்வம். சொல்லாமல் செல்வதற்கு பேர் செல்வம். பணம் ஒன்று சொல்லிட்டு போகுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா போவோம். வரும்போது சொல்லிட்டா வரும், வராதே. நம்ம உயிர் மாதிரி தான். நம்ம உடலுக்குள்ளே பூர்றதுக்கு உயிருக்கு என்ன உத்தரவு கேட்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி நாய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்குள்ளே வர்ற? அது மாதிரி அம்மாவோட வயிற்றுக்குள்ளே கருவில் நம்ம இருக்கும்போது உயிர் தான் இருக்குது. அந்த ஆன்மா உள்ளே நுழையும் போது சொல்லாது. ஏன் தெரியுமா? அதுக்கு மேலே ஒரு அதிகாரி சொல்லி அமைச்சிருக்கான், நான் வந்து உனக்கு தான் பிறப்பேன், உங்கள் வீட்டில் தான் பிறந்து உன்னுடைய பிரச்சனைலாம் அதிகப்படுத்துவேன், இல்லை தீர்த்து வைப்பேன். ஸோ அப்போ அந்த பிண்டமாகப்பட்டது அண்டத்திலிருந்து வருது. பிண்டத்தை மட்டும்தான் நீ உருவாக்க முடியும், அண்டத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா அண்டம் இருக்குது, காலங்காலமாக இருக்குது, எத்தனையோ கோடி ஆண்டுகளாக இருக்குது. இது அண்டம்னா என்ன? பூமியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பூமின்னா என்ன? பஞ்சபூதம். திரும்பவும் அதே தான் ஃபேக்டர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். அதே தான் தத்துவம். வேறு எந்த தத்துவமும் கிடையாது. எதில் போனாலும் சரி, எதை பிரித்து எடுத்தாலும் சரி, 5 பூதங்களையும் நாம் பிரிக்கலாம். பூதங்களாக இருக்குது. பூதம்னா என்ன? பட்டினத்தில் பூதம். அந்த குடுவை திறந்தோன்னு ஆணு பூதம் நான் வெளியே வந்து எச்சமானே நான் உனக்கு என்ன செய்யணும் கேளுங்கம்மா. அந்த மாதிரி இந்த பூதம்லாம் கேட்குமா? கேட்காது. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இதெல்லாம் வந்து அது கதையில் வர்ற பூதம், இது உண்மையிலே இருக்கிற பூதம். ஒன்று அழிச்சிடும். எங்கே ஆற்றுல வெள்ளம் வரும்போது போய் நெஞ்சு நிமித்தி போய் நில்லு பார்ப்போம். எங்கே சரியான வெயில் அடிக்குது, என்ன கடுங்கோட்டையில் போய் அப்படியே நேராக வெயிலை பாரு பார்ப்போம். சூறாவளி காற்று அடிக்குது, போய் நில்லு பார்ப்போம். தூக்கி வீசிட்டு போயிடும்ல. பஞ்சபூதம் அதுதான் இருக்குது நமக்குள்ளே, மூச்சு விட்றோம்ல, அதுதான் அது. அதை ஏன் நம்ம உணர மாட்டேங்கிறோமே? திரும்ப திரும்ப அதுதானே சொல்கிறோம். ஞானிகள் சொல்கிறாங்க, சித்தர்கள் சொல்கிறாங்க, பைத்தியக்காரங்க சொல்கிறாங்க, ஆன்மீகவாதி சொல்கிறாங்க, அஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, மெய்ஞானிகள் சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள், எல்லா நீகளும் எல்லா நாய்களும். அதாவது நாய்கள்னால் என்ன? அந்த ஞானியில் வரக்கூடிய அந்த கடைசி நீயே சொல்கிறேன். சரியா? எல்லாரும் சொல்கிறாங்களே, யாராவது உணர்றோமா? காற்று கவனிக்க மாட்டேங்கிறமே, மூச்சை தான் சொல்கிறாங்க.
இப்போ தென்றல் காற்று மேலே அடிக்கும்போது நல்லா கூலிங்காக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குதுங்கிறீங்க. திடீர்னு பேய் காற்று அடிச்சுன்னா சூழ் காற்று ஐயோன்னு பயந்து உட்காடுறீங்க. ஆனால் மூக்கு வழியே உள்ள போகக்கூடிய இந்த சூழ் காற்று இருக்கு இல்லையா, சூழ்நிலை சுவாசம், அதை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க? அதை கவனிச்சிங்கன்னா போதும். அதுலேயே எல்லாம் இருக்குது. காற்றுல பாருங்க, காற்றுல நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, என்ன மண் இருக்குது. மண்ணுனா என்ன, தூசி தான். மண், ஆகாயம், காற்று. காற்றுங்கிறது ஒரு எலிமெண்ட். இப்போ 5 எலிமெண்ட்ஸில் காற்றுல எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் உள்ளே போகிற காற்றை கவனிங்க. அப்போ பிண்டம் என்ன செய்யும்? பிண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது தன்னைத்தானே வேலை செஞ்சு தான் இருக்குது. ஒன்றை விட அறிவு ஜாஸ்தி அதுக்கு. ஆனால் அந்த அறிவை நம்ம கவனித்தோம்னா இன்னும் அறிவை பெருக்கலாம். பெருக்கலாம் என்ன, க்ளீன் பண்ணுறதில்ல, வளர்க்கலாம். வளர்க்கலாம்னா என்ன, பெரிய ஒரு மகான் ஆகலாம், ஞானி ஆகலாம், அறிவோடு செயல்படலாம், வெற்றியே எப்போதுமே வெற்றியோடையே இருக்கலாம். தோல்வியே இருக்காதா? கண்டிப்பாக இருக்காது. நல்லா கவனித்து பாருங்கள். தன்னை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி கொண்டிருப்பான். அவனுடைய இறப்பிலும் வெற்றி கொள்வான். எப்படி வெற்றி கொள்வது? பிறப்பில்லாத நிலை. தன் உயிரை, ஆன்மாவை தனது கபாலத்துக்குள் அடக்கிவிடுவான். இதெல்லாம் உண்மையானு கேட்குறீங்கன்னா, ஆமாம், உண்மைதான். அதெல்லாம் நிறைய ப்ரூஃப் இருக்குது. அதை பற்றி இன்னொன்று நாளைக்கு பேசுகிறேன். ஸோ இப்போ இந்த பிண்டத்துக்கும் அண்டத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன, பரிமாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்களா? அதனால் என்ன செய்யணும்? எல்லாமே நம்ம தானுங்க, அதை நீ உணருங்க. வெளியே போய் தேட வேண்டாம். தேடல் என்று நீ நிறுத்துகிறாயோ, இங்கே போனால் சரியாகுமா, அங்கே போனால் சரியாகுமா, இங்கே இவர்கிட்ட போய் பார்க்கலாமா ஜாதகம், அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கலாமா, இவன்கிட்ட போய் அது என்னமோ கவுன்சிலிங், அது ஒன்று புதுசாக இப்போ வந்துருக்குது, கவுன்சிலிங் கேட்கலாமா, இதெல்லாம் தேவையே கிடையாது. 4 செவத்துக்குள் இருந்தால் ரகசியம். அதை விட்டு வெளியே போனால் என்ன, கேவலம் அம்பலமாயிடும். உன்னுடைய மைனஸ் பாயிண்ட் பூரா வெளியே போயிடும். கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நல்லா இப்படி வச்சுட்டு கேட்டிருப்பாங்க, சொல்கிறான் ரைட், இப்படியா மனசுக்குள்ளே ஓடும். அவனுக்கு நல்லா வேணும்டா, ஆட்டம் போட்டு இல்லை, நல்லா வேணும், உனக்கு நல்லா வேணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லுவான். ஆனால் வெளியே சொல்ல மாட்டான். இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லையே. அவன் எதுக்கு அவன் எண்ணத்தில் போய் நம்ம விழுகணும்? வேண்டியது இல்லையே. ஓம் பிரச்சனை உன்னோட முடிச்சிடணும். இதை போய் 10 பேர்ட்ட சொல்லி அதை பெருசு பண்ணி அவன் உனக்கு இதெல்லாம் வேணுந்தான்னு அவன் வேறு சாபம் கொடுப்பான். என்னமோ அவர் தான் அகத்திய முனிவர் மாதிரி சாபம் கொடுத்த உடனே படிக்கிற மாதிரி. ஒன்று சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. யார் சொல்லியும் யாரையும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீ கோபத்தில் சொன்னாலும் சரி, ஆனந்தமாக சொன்னாலும் சரி, ஆக்ரோஷமாக சொன்னாலும் சரி, உனக்குன்னு ஒரு விதி இருக்கும். அது பிரகாரம் தான் போயிட்டுருக்கும். நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லியிருக்காங்கல்ல. வாரானா என்ன, வாடுறதில்லை. நல்லது கெட்டது யாரும் சொல்லுது வரணும் அவசியம் இல்லை. உனக்கு நீயே கொடுத்துக்குவேன். அது ஒன்று அறியாமல் வந்துடும். அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், உன்னைக்குள்ளே நீ போய் பாரு. நீ செய்யக்கூடிய செயல்கள் சரியாக இருக்கான்னு நீ ஜட்ஜ் பண்ணிக்கோ. நீ எதுக்கு போய் குரங்கிட்ட போய் மத்தியஸ்தம் கேட்கணும்? தேவையில்லையே. எல்லோரும் குரங்கு தான், நம்மளும் ஒரு குரங்கு தான். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தப்பி ஓட விட்டால் என்னாகும்? திரும்பி நமக்கு வராதான். அது அம்பலமாகி சிரிப்புன்னு சிரிப்பாங்க எல்லோரும். வாய் விட்டு சிரிப்பார்கள், ஊராக சிரிப்பார்கள். வாழ்ந்தாலும் பேசும் எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ நான் திரும்ப சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இது தெரியும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், மறந்துட்டோம், சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. அப்படி இருந்தாலும் நாம் எது கேட்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த எண்ணம் போல் வாழ்வு. அப்போ அந்த எண்ணத்தை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம செய்கிற காரியம் தப்பா ரைட்டா? சூழ்நிலைக்கு வேண்டி தப்பு செய்யாதீங்க. ஐயோ இன்றைக்கி எனக்கு கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறது? கடன் கேட்டால் எவனும் தரமாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு தங்க மோதிரம் இருக்குது, அது திருடிக்கலாம், யாரும் பார்க்கல, திருடி கொண்டு விற்று காசை கட்டிடலாம், சந்தோஷம். இப்போ கட்டுவேன். நீ அன்றைக்கி உனக்கு நேரம் நல்லா இருக்குது, அந்த தங்க மோதிரம் கிடச்சிருச்சு. நாளைக்கு தங்க மோதிரம் தொலைச்சவன் என்ன பண்ணுவான்? மனசார திட்டுவானா? நீ செய்கிற செயல் நல்லது இல்லை. அப்போ அந்த செயலுக்கு உண்டான தண்டனை யார் தருவா? மேலே இல்லை, நமக்குள்ளே இருக்கான், அவனே கொடுத்துருவான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதே மாதிரி தங்கம் வரும். உன்கிட்ட திருடிட்டு போவான். இல்லை அதுக்குண்டான சில செலவுகள் உனக்கு வரும். இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னமும் பார்ப்போம். ஆனால் என்ன, உன்னுடைய செயல் மட்டும் நேர் வழியில் போகணும், அவ்வளோதான்.
ஆபத்துக்கு பாவம் இல்லை, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறலாம் அந்த காலம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆபத்துக்கு பாவம் உண்டு. 1000 பொய் சொல்லி திருமணம் பண்ணால் அன்றைக்கி சாயங்காலமே என்னாகும்? கணவன் மனைவி பிரிகின்றார்கள். கலிகாலம், களி முத்தி போச்சு. ஆகவே நாம் திரும்பவும் சொல்கிறேன், அண்டம் பிண்டத்தை ஒன்று சேர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? சிம்பிள், ஒரே விஷயம். சோஷம் பண்ணுற காற்றை கவனியப்பா, சிம்பிளாக சொல்கிறேன். இன்னொரு எபிசோடில் நிறைய டீப்பாக சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.